வந்துட்டீங்களா? சரி, நீங்க வந்தது கூட தெரியாம நான் கொல்கட்டை சாப்பிட்றதுல பிஸியா இருக்கேன். ஏன்னு கேக்குறீங்களா? கொல்கட்டை நானே செஞ்சது. சும்மா ஒண்ணும் இல்லைங்க, அம்மா செய்யற மாதிரி தான் இருக்கு. ஏன் தெரியுமா? எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவுல செஞ்சது. ஆமா, விநாயகர் சதுர்த்தி வருதுல, அப்ப எல்லா வீட்லயும் கண்டிப்பா கொல்கட்டை செய்வாங்க. 100% டேஸ்டி, 100% ஹெல்த்தி, சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். 4 தலைமுறையா இருக்காங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவு. ஹாய் வியூவர்ஸ், எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவுல சீனி கொல்கட்டை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவு கடையில வாங்கும் போது கொல்கட்டை ஆச்சு அன்பளிப்பா கொடுக்கறாங்க. மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. சீனி கொல்கட்டைக்கு செய்ய தேவையான பொருட்கள்: எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவு 1 கப், பொரிக்கடலையை பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன் 1 கப், சீனி தேவையான அளவு, ஏலக்காய் பொடியாக்கினது, நெய் 3 ஸ்பூன், 1 கப் தேங்காய். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவு 1 கப் உள்ள போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். கொஞ்சமா சூடான வெந்நீர் ஊத்துறேன். எப்பவுமே கொல்கட்டை இடியப்பம் பிடிக்கும் போது வெந்நீர்ல தான் பிணையணும். அப்பதான் சாஃப்டா இருக்கும். நகை சூட்ல பிணைஞ்சாதான் சூப்பரா வரும். கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் விட்டு நல்லா பிணையுங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுறேன். ஏன்னா கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடுறேன். மாவு நல்லா கொல்கட்டை மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுட்டேன். இதான் பதம். இது சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணும். இனி நம்ம கொல்கட்டை செய்வோம். ஜீனி கொல்கட்டைக்கு தேவையான பூரணம் செய்ய போறேன். 1 கப் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். பவுடர் ஆக்கிய பொரிக்கடலையை உள்ள போடுறேன். 1 கப் ஜீனி, 1 கப் ஏலக்காய் வாசனைக்காக கொஞ்சமா பொடியாக்குனது சேர்த்துக்கிடுறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். பொரிக்கடலை பவுடர், தேங்காய், ஏலக்காய், சீனி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். தேவைக்கு ஏற்ப நான் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, இப்படி பிடிச்சா புடிபடணும். இதுதான் இந்த பூரணத்துக்குள்ள பதம். அவ்வளவுதான், பூரணம் ரெடி. நான் எஸ்விஎஸ் அச்சில தான் செய்யறேன். அவங்க அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. அந்த அச்சில நல்லா நெய் தடவிக்கிடுறேன். அப்பதான் கொல்கட்டை நல்லா வரும். அப்புறம் நல்லா மூடிக்கிடணும். அப்புறம் கொல்கட்டைய மாவை பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை அப்படியே உள்ள வைக்கிறேன். உள்ள நல்லா புஷ் பண்ணிக்கிடுங்க. நல்லா அமுக்கிக்கிட்டு ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கிடுங்க. அதுலதான் இந்த பூரணத்தை நம்ம உள்ள வைக்க போறோம். அச்சில செய்யும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் எஸ்விஎஸ் அச்சில செய்யும் போது ரொம்ப ஈஸியா வரும். இப்படி ஹோல் பிடிச்சுக்கிடுங்க. அப்புறம் பூரணத்தை இப்படி லைட்டா உருட்டி வச்சுக்கிடுங்க. பூரணத்தை இப்படி உள்ள வச்சுக்கிட்டு நல்லா புஷ் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சமா மாவு எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்ப ஓபன் பண்றேன். கொல்கட்டை அழகா வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு கொல்கட்டையும் அச்சில எடுத்து வைக்க போறேன். அழகா கொல்கட்டையை அச்சில எடுத்து வச்சாச்சு. இனிமே அவிக்க வேண்டியதுதான் சீனி கொல்கட்டையை. ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கிறேன். இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கிறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப பிடிச்சு வச்சிருக்கிற கொல்கட்டையை நான் உள்ள வைக்கிறேன். இட்லி தட்டு மூடி வச்சு நல்லா மூடிக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா அவியும். 15 நிமிஷம் நல்லா அவிஞ்சிருச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம். கொல்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. சீனி கொல்கட்டை ரெடி. 20 நிமிஷத்துல இந்த கொல்கட்டையை நீங்க வீட்டுல ரெடி பண்ணிடலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.